வணக்கம். இன்றைய ஜீவா சினிமால ஒரு அழகியலான ஒரு உணர்வை எனக்கு அந்த ஃபீலிங் இருந்தது. அதை உங்களுக்கு கடத்தணும்னு நினச்சேன். நான் எப்பவுமே எனக்கான உணர்வை உங்கள்ட்ட கடத்துவேன் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு வீடியோ தான் இப்ப. தினம் தினமும் ஓ நெனப்பு வலிக்கிறதே என்னை துளைக்கிறதே. உங்களுக்கே தெரியும். இதை ராகத்தோட நீங்களே பாடிக்கோங்க. இளையராஜா வாய்ஸில் கற்பனை பண்ணிக்கோங்க. எவ்வளோ அழகா இருக்கு, எவ்வளோ இதமா இருக்கு. ஒரு காயத்துக்கு மருந்து போடுற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இசைங்கிறதே ஆற்றுப்படுத்துகின்ற ஒரு வடிவம் தான். நம்மை வந்து ஒரு ஒழுங்குபடுத்துகின்ற, நேர்த்தியாக்குகிற, அழ வைக்கின்ற, அழுகைக்கு தீர்வு தருகின்ற ஒரு அற்புதமான வடிவம் தான் இசை. அந்த மாதிரியான இசை இப்போ சமீப காலமாக இல்லைங்கிறப்ப நமக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. இப்போ இளையராஜா அவர்கள் விடுதலை 2ஆம் பாகத்தில் இந்த பாட்டலை எழுதி அவரே பாடியிருக்கிறார், இசையும் அமைத்திருக்கிறார். ஸோ 3 விதத்தில் இளையராஜா நம்மிடம் இந்த பாடலுடன் நெருக்கமாக இருக்கிறார். எழுதியிருக்கிறார், பாடியிருக்கிறார், இசை அமைத்திருக்கிறார். அப்படிங்கிறப்ப அந்த பாடல் மிகப்பெரிய அளவில் நம்மோடு நெருக்கமாக இருக்குது. கடந்த காலத்தில் இளையராஜா இசையமைத்த எத்தனையோ பாடல்கள் இந்த நெருக்கத்தை தந்திருக்கு. ஒரு பாடல் நம்மளை ரசிக்க வைக்கும், ஆனால் சில சமயம் அந்நியப்படுத்தும். சில பாடல்கள்லாம் நல்ல மேற்கத்திய இசையோடு இருக்கும், ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும், செலவு பண்ணியிருப்பாங்க, நல்லாவே இருக்கும். ஆனால் அது ஏதோ ஒரு இசை, நான் அது இசை என்பது அந்த இடத்துல வந்து முன்னிலை, நான் வந்து தனியாக நிற்பேன். முன்னிலையில் இருக்கக்கூடிய அந்த இசை வந்து என்னை ரசிக்க வைக்கும். ஆனால் சில இசை வந்து முன்னிலையாக இருக்காது, எனக்குள்ளே இறங்கும். அது என்னுடைய வாழ்க்கையை சொல்கிற மாதிரி, என்னுடைய அழுகையை சொல்கிற மாதிரி, என் காதலை, என் வலியை, என் வேதனையை, என் மகிழ்ச்சியை, என் உற்சாகத்தை, என் விரக்தியை, என் இயலாமையை, என்னுடைய அறியாமையன்னு எவ்வளவோ உணர்வுகளை நான் பேசுகிற மாதிரியே இன்னொருத்தர் பேசினா எப்படி இருக்கும் அப்படிங்கிற உணர்வை தரக்கூடிய இசை என்பது இளையராஜாவினுடைய சில பாடல்கள். அந்த பாடல்கள் வரிசையில் இது வந்திருக்குங்கிறது ரொம்ப முக்கியம். அதுவும் ஆடியன்ஸ்க்கெலாம் இப்போ என்ன தெரியுமா ஒரு பெரிய ஒரு ஆறுதலாக இருக்குது, சமீப காலமாக அனிருத்து, தேவி ஸ்ரீ பிரசாத் இவர்களுடைய இசையை மட்டுமே வேறு வழி இல்லாமல் எல்லா புதுப்பட இயக்குநர்களும் பெரிய பெரிய நடிகர்களும் தங்களுடைய படத்துக்கு அனிருத் இருந்தால் தான் ட்ரெண்டு, அனிருத் இருந்தால் தான் மார்க்கெட்டுங்கிற அடிப்படையில் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் திரைப்படம் எதுக்காக பார்க்க போனாலும் சரி, ஹீரோக்காகவோ கதைக்காக பார்க்க போனாலும் இசை அனிருத் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்தது. அனிருத்தினுடைய இசைங்கிறது அது ஒரு இரைச்சல் பாணியில் இருந்தது. அதாவது ஒரு கோழி அகவுதல், சேவல் அகவுதல், ஒரு மாதிரி தவளை சத்தம், மழை வரும்போது தவளை ஒரு மாதிரி ஒரு மாதிரி சவுண்டு கொடுக்கும்ல, இந்த மாதிரியான சவுண்டுகளை மட்டுமே ஒரு பேக்ரவுண்டாகவும் பிஜிஎம்மாகவும் ஹீரோயிசத்துக்கான மியூசிக்காகவும் காமிச்சு அதை ரசிக்கக்கூடிய, இல்லை அதுதான் இதுதான் இனி மியூசிக்னால் இப்படி தான் போகல அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட்டுக்கு நம்மளை வந்திருக்கக்கூடிய இந்த நிலையில் தான் இப்போ இளையராஜாவுடைய இந்த பாட்டை கேட்கும்போது அவன் ஒரு மாதிரி தன்னை அறியாமல் அழுது ரசிக்கிறான், திருப்பி கேட்குறான், தினமும் அப்படிங்கிறப்ப அப்படியே அவன் வந்து காதலித்து கொண்டிருப்பவனாக இருக்கலாம், லவ் பண்ணவனாக இருக்கலாம், லவ் பண்ணிவிட்டு லவ்வை சொல்லாமல் லவ் ஃபெயிலியர் ஆனவனாக இருக்கலாம், இல்லை காதலை இதுவரையும் சொல்லாமலே மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. சில பேர் லவ் பண்ணியிருப்பாங்க, மனசில் நினச்சிருப்பாங்க, அந்த பிள்ளை மனசுலையும் இருந்திருக்கும். ஆனால் 2 பேருமே இப்போ வரையும் பேசிக்குவாங்க, பழகிக்குவாங்க. 2 பேர் மனசுலேயும் அந்த லவ் இருந்தது சொல்லியிருக்க மாட்டாங்க. 2 பேருமே கல்யாணம் பண்ணி பிள்ளை குட்டியோடு இருந்திருப்பாங்க, அவங்க தனியாக இருப்பாங்க. இந்த மாதிரி கேஸ்லாம் நிறையா இருக்குது நம்ம ஊரில். அந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் இளையராஜாவுடைய பாடல்கள் அது இசை தான். அந்த மாதிரியான நேரத்தில் இன்றைக்கி ஒரு 45 வயது ஒரு நடுத்தர வயது இளைஞர் கேட்டாலும் இந்த பாடல் அவருடைய பருவ காலத்தை நினைவுபடுத்தும். இப்போ 18 வயசில் ஒரு பிள்ளைகிட்ட லவ்வை சொல்ல துடித்து கொண்டு இருக்குவோன்னு கேட்டாலும் இந்த பாடல் வந்து இது பண்ணும். ஒரு சராசரியான ஒரு கமர்ஷியலாக ஒரு காலத்தை அப்படியே ஓட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நவநாகரிக இளைஞன், எனக்கு ஃபீல் பண்ணவே நேரம் இல்லை, அந்த அளவுக்கு பணம் சம்பாதிக்கணும், இல்லாட்டி எனக்கு ப்ரெஷர் இருக்குது, அப்படியே மன அழுத்தத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறான் பாருங்க. அவன் அப்படி நைட்டு ஒரு 11 மணிக்கு போட்டு இப்படி இப்போ இந்த பாட்டை கேட்டு உட்காந்தா அவனுக்கும் இந்த பாடல் வந்து ஆறுதலாக இருக்கும். இப்படி எந்த தரப்பினராக இருந்தாலும் எல்லோரையும் தன்னோடு ஒன்றை செய்யக்கூடிய அந்த குரல், வரிகள், இசை, இது 3மே அமைந்திருக்கு. அது மட்டும் இல்லைங்க, இது ஒரு மண் சார்ந்து இருக்குது, நேட்டிவிட்டி. இந்த ஜீவா டுடே, ஜீவா சினிமா எல்லாத்துலேயும் நான் அடிக்கடி பயன்படுத்துகிற வார்த்தை நேட்டிவிட்டி. நேட்டிவிட்டிங்கிற வார்த்தையில் அவ்வளோ ஒரு நமக்கு நெருக்கம் இருக்குது. அது எஸ் ராமகிருஷ்ணனுடைய கதையில் ஒரு சின்ன காட்சி சொல்கிறேன். 80களில் ஈழப்போர் நடந்தபோது மேற்கத்திய நாடுகளுக்கு புலம்பெயர்ந்த ஒரு குடும்பம் ரொம்ப ஆண்டுகளுக்கு பிறகு, இந்த 2009க்கெலாம் பிறகு அவங்க மீண்டும் அந்த பகுதிக்கு வராங்க, வன்னிக்கு, யாழ்ப்பாணத்துக்கு, அந்த பகுதிக்கு, அந்த பழைய இடத்துக்கு வந்து பார்த்துட்டு போகிறாங்க. தான் படித்த விளையாண்ட அந்த பகுதிகள், நண்பர்கள் இருக்கிறாங்களா என்ன ஏதுன்னு அதை பார்த்துட்டு அந்த நினைவுகளோடு சுமந்து திருப்பியும் கனடாக்கோ எங்கேயோ போயிடுறாங்க. போயிட்டு அப்போ அந்த ஒய்ஃப் வந்து விசாரிக்கிறாங்களாம், என்னங்க ஊருக்கு போயிட்டு வந்தீங்க எப்படி இருக்குன்னு நம்ம நார்மலாக தான் விசாரிக்கிறாங்க. ஏன்னா அவங்க ஊரை விட்டு வந்து ரொம்ப வருஷமாச்சு.
ரொம்ப பல வருடங்கள் ஆயிடுச்சு. என்னதான் சொந்த ஊராக இருந்தாலும் வந்து இப்போ கனடா மேற்கத்திய வாழ்க்கைக்கு பழகிட்டாங்க. நல்லா இருக்கேன், போனேன், அங்கே போனேன், இந்த பகுதியை பார்த்தேன், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க இயல்பாக கேட்டுட்டு இருக்காங்க அந்த ஒய்ஃப். அப்படியாங்க, அந்த தெருலாம் இப்போ இல்லையா? எல்லாம் மாறி போச்சு போங்க, நமக்கு லைஃப் ஸ்டைலே அப்படிங்கிற மாதிரி அவங்க ஏதோ பேசிட்டு போகிறாங்க. போயிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா சமையலறையிலிருந்து அந்த மனைவி குமுறி குமுறி அழுகிறா. உடனே ஹஸ்பண்ட் வந்து என்னம்மா சின்னம்மாச்சி ஏமா பழுகிற, என்னம்மா அப்படின்னோடனே டிக்கெட்டு யாழ்ப்பாணத்தில் ஏதோ பயணித்த டிக்கெட்டை பார்த்துட்டு கதறாங்க. ஏண்டானோடனே இல்லைங்க, அந்த டிக்கெட்டை பார்த்தோன்னே எனக்கு ஊர் ஞாபகம் வந்துருச்சுனாங்க. இதுதான் மனிதன் இயல்பு, புரியுதுங்களா? அவ்வளோ நேரம் ஊருக்கு போயிட்டு வந்தீங்களா, ஊருக்கு போகிறீங்களான்னு கேட்டபோது வராத உணர்வு ஏதோ ஒரு நினைவை பார்த்தோன்னே வருது பார்த்தீங்களா? ஒரு டிக்கெட்டை பார்த்தோன்னே நம்ம ஊர் டிக்கெட்டு, நம்ம ஊர் பேர், அது அந்த வாழ்க்கையெல்லாம் நம்ம கடந்து வந்துட்டோம்ல, அல்லது இழந்து வந்துட்டோம்ல, அல்லது தொலைச்சிட்டு வந்துட்டோம்ல, இனி இப்படி ஒரு லைஃப் எனக்கு கிடைக்காதுல்ல. அந்த வயசு, அந்த இளமை, அந்த ஊர், அந்த மொழி, அந்த உணர்வு, இனி நான் அந்த அந்த வாழ்க்கைக்குள்ளே போக முடியாதுல்லைங்கிற அந்த ஏக்கம் அந்த டிக்கெட்டை பார்த்தோன்னே வந்து அந்த மனைவி அழுவாங்க. எஸ் ராமகிருஷ்ணனுடைய சிறுகதை இது. எனக்கு அது ரொம்ப ஒரு 1000 உணர்வுகளை சொல்லிய ஒரு கதை அது. அது மாதிரி தான் இப்போ இளையராஜாவுடைய இந்த விஷயம் வந்து விடுதலை பாகத்தில் அந்த தமிழரசன், கலியபெருமாள், அவங்க அந்த அங்கே உள்ள அந்த போராட்ட வீரர்களை பற்றிய கதை. போராட்ட களத்தில் இருக்கிறவனுக்கான காதல், அவனை நேசிக்கின்ற ஒரு பொண்ணு. அதாவது வெறுமனே எளிமையான ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்தவங்க மட்டும் இல்லை, எளியவர்களுக்கான அரசியலை பேசுகின்ற ஒரு போராட்ட யுத்த களத்தில் இருக்கின்ற ஒரு காதலி. சும்மா ஆம்பளை பொம்பளை உடம்பு வெள்ளத்தோல் கருப்பு தோல் அந்த கவர்ச்சி அது மட்டும் இல்லை, அதை தாண்டி இதில் ஒரு அரசியல் இருக்கிறது. அவங்க கம்யூனிசம் பேசுகிறாங்க, தமிழ் தேசியம் பேசுகிறாங்க, சாதி ஒழிப்பு பேசுகிறாங்க, தமிழர் அரசியல் பேசுகிறாங்க. இவ்வளோ அரசியல் பேசுகின்ற இருவர் காதலிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான உணர்வைத்தான் அந்த பாடல் காட்சிகளை பார்க்கும்போது நமக்கு தருது. அப்போ வெறுமனே இது ஒரு காதல் கிடையாது, வெறும் உள்மனதை ஒரு தோண்டுகின்ற வெறுமனே ஒரு தனி மனித உணர்வை பேசுகிற விஷயம் கிடையாது. இதில் ஒரு சமூக உணர்வு இருக்குது. சமூக உணர்வு கொன்ற ஒரு எளிய தோழர்கள், பாட்டாளி வர்க்க சிந்தனையாளர்கள் அப்படி காதலிக்கிறாங்க, நடக்கிறாங்க, போகிறாங்க, அவங்களுக்குள்ள உணர்வுகளை பரிமாறிக்கிறாங்க, அரசியலை பரிமாறிக்கலாம். ஏன்னா காதலர்கள் என்றால் வெறும் உணர்வுகளை மட்டும் இல்லை, சமூக பிரச்சனையை கூட பேசலாம். ஸோ அந்த விடுதலை பாகம் 2ல் அப்படியே அந்த அவங்க கதாநாயகியை பார்க்கும்போது ஹேர் கட் பண்ணிட்டு அப்படி ஒரு கெத்தாக கமையாக இருக்கிறாங்க. ஹீரோ ரொம்ப எளிமையாக அவர் அந்த ஊர் ஒரு தருமபுரிக்காரர் எப்படி இருப்பார், ஒரு கடலூர்காரர் எப்படி இருப்பாரோ அந்த வட தமிழகத்தினுடைய அந்த மண்ணின் மைந்தனாக அவர் வருகிறார். அப்போ இந்த 2 போராளிகளுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த அழகான நுட்பமான அழகியல் நிறைந்த அழுத்தமான அந்த காதல் உறவை இந்த பாடல் காட்சிகள் உணர்த்துது, அந்த பாடல் வரிகள் நமக்கு உணர்த்துது. அப்போது அப்படியே ஒரு போராட்ட மோடுக்கு போகிறோமானா அது கிடையாது, போராளிகள் தான், ஆனால் காதலிக்கிறாங்க, காதல் ஆசையை பேசுகிறாங்க. உன்னை நினைக்கும் போது மனசு வலிக்குதே, என் நெஞ்சுக்குள்ளே தொலைக்குதே. அது மட்டும் இல்லை, ஒரு வரி நீங்கள் கவனிங்க, அந்த பாடல் வரியெல்லாம் கேளுங்க, முழுமையாக கேளுங்க, லைன் நல்லாயிருக்கும். இந்த பூமி நமக்காக தான் சுற்றுதா? யார் அந்த பாட்டாளி வர்க்க தோழி, அந்த எளிய தோழி, அந்த ஏழை காதலி கேட்குறா, இந்த பூமி நமக்காக தான் சுற்றுதோ, அந்த இரவு பகல் நமக்காக தான் வருதோ? இந்த கான்டெஸ்ட்டில் காதல் பாட்டு நிறையா வந்திருக்கு. இந்த நிலாவை தூது விட்டுட்டாங்க லவ்வர்ஸு, சூரியன் நமக்காக தான் இருக்குன்ட்டாங்க, ஆதாம் ஏவாள் காதலுக்கு முன்னாடியே நம்ம காதல் பழசு, இந்த மாதிரிலாம் நிறையா வந்தாலுமே இந்த ஒரு இயல்பாக ஒரு பெண் ஒரு ஆணிடம் பேசுகிற அந்த வரி இளையராஜாவுடைய வாய்ஸில் வரும்போது அவ்வளோ அழகாக இருக்குது கேட்க. ஏற்கனவே இளையராஜாவுடைய பாடல்களில் நீங்கள் இந்த பாடல்கள் கேட்டிங்கன்னா தெரியும். கரகாட்டக்காரனில் பாட்டாளி புத்தி சொன்னா பாட்டாளி கேட்டுக்குவான், இது பாருங்க ரொம்ப இயல்பாக இருக்கும் அந்த பாட்டு. என்னைய வந்து காதல் இளைஞர்கள் காதலை பற்றி பாட சொன்னான், தொழிலாளர்கள் எங்களுடைய வேர்வை உணர்வை பாட சொன்னான், நான் எல்லாத்தையும் பாடுனேன் அப்படிங்கிறப்ப ஏதோ நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வந்து நம்ம கேட்குற கோரிக்கைகளெல்லாம் நிறைவேற்றி தர மாதிரி இருக்கும் அந்த பாட்டு. கரகாட்டக்காரங்களில் முதல் பாட்டு அவ்வளோ இயல்பாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா கும்பகார தங்கையாலே அப்படி தான், என்னை ஒருவன் பாட சொன்னான் அப்படிங்கிற அந்த பாடல் இருக்கு பாருங்க. எல்லாமே கங்கை அமரன் இளையராஜாட்ட கேட்டு பாடுற மாதிரி இருக்காது, நம்ம உட்காந்து இளையராஜாட்ட ஒரு பாட்டு பாடுங்க சார்னோட அவர் பாடுகிறார், நம்ம கேட்குறோங்கிற மாதிரி அந்த உணர்வு தரும். ஒரு படைப்பாளியினுடைய ஆக உச்ச திறமை எது தெரியுமா? ஒரு ரசிகனை, ஒரு பார்வையாளனை, நான் உன் ஆளு தாண்டா, நான் உங்கள் அண்ணன் தான், உன் வீட்டில் தான் இருக்கேன், உன் நெஞ்சுக்குள்ளே தான் இருக்கேன், உங்கள் வீட்டில் தாண்டா நான் குடியிருந்துக்கிட்டு இருக்கேன், உன்னுடைய ஒவ்வொரு மூளை நரம்புகளையும் நான் இருக்கேன், உன்னுடைய இதய சுவாசத்துக்குள்ளே இருக்கேன்னு உணர வைப்பதற்கு பாருங்கள், அதுதான் ஒரு படைப்பாளியினுடைய வெற்றி. பார்வையாளன்ட்டு ஒரு படைப்பாளி வந்து அந்நியப்படக்கூடாது, அதாவது மிரளக்கூடாது, இவங்களா பயங்கரமாக இருக்குப்பா, அபாரமாக, இப்படி சொல்வதை விட பா என்னை கொன்னுட்டாயா பின்னிட்டாயா அப்படின்னு சொல்கிறது, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. 2 பேருமே படைப்பாளி தான்.
நம்மளை மிரள வைக்கின்ற, அசர வைக்கக்கூடிய படைப்புகள் தான். நான் இதை குறைவாக சொல்லல. ஆனால் நம்மளை மிரள வைக்கல. நமக்குள்ளே இறங்கி நம்மளை அப்படியே நம்மளுடைய இதயத்தை அப்படியே அசைச்சு பார்க்கக்கூடிய அந்த இருக்குல்ல, வேற லெவல். இளையராஜாவால் மட்டும்தான் இந்த மாதிரியான விஷயங்களை தமிழ் சினிமாவில் நிகழ்த்தி இருக்கிறார், நிகழ்த்தி கொண்டும் இருக்கிறார். விடுதலை முதல் பாகத்தில் சொன்னார்ல, வழி நெடுக காட்டு மல்லி, அது நம்மளை காட்டுக்குள்ளே கூட்டி போகிற மாதிரியே இருக்கும். வா வழி நெடுக என்னுடைய இசை இருக்குது, நான் பாட்டு பாடிக்கிட்டே போகிறேன், இந்த காதலை பகிர்ந்துக்கிட்டே போவோம், காதல் உணர்வை பண்ணிக்கிட்டே போவோம். ஒரு நல்ல இசையமைப்பாளனுடைய காதல் இசை எப்படி இருக்கும்? காதலிக்காதவனையும் காதலிக்க தோணும். சே மிஸ் பண்ணிட்டோமே, வயசு 65 ஆயிடுச்சே, இன்னும் காதலிக்கலையே, பரவாயில்ல திருப்பியும் போயிட்டு காதலிச்சுட்டு வா அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வை தூண்டணும். அந்த மாதிரியான பாட்டு தான் வழிநெடுக காட்டுமல்லி. இதுவும் அதே மாதிரியான உணர்வை தான் தருகிறது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ சமீபமாக அந்த அனிருத் இசையில் ஒரு மாதிரி மியூசிக்னாலே உங்களை ஒரு மாதிரி உங்கள் நரம்பை கிளர்ச்சி அடை செய்வது என்பதை தாண்டி உங்கள் இதயத்தை சாந்தப்படுத்துவது, ஆற்றுப்படுத்துவது, உங்களை அள வைப்பது, ஆழமாக உட்காந்து யோசிக்க வைப்பது, மனதில் வக்கிரமோ வன்மமோ இருந்தால் அதை கரைய வைப்பது, அதுதான் இசை. அந்த விதத்தில் இந்த படத்தின் கதையும் ஒரு எளிய மக்களுக்கான கதை. ஒரு எளிய மக்களுடைய காதல், அன்பு, உணர்வு, பாசம், அதை அவன் எப்படி இயற்கையோடு வெளிப்படுத்துகிறான், எளிய மொழியில் வெளிப்படுத்துகிறான். அது ரொம்ப முக்கியங்க. அந்த லாங்குவேஜ் ரொம்ப முக்கியம். இளையராஜாட்ட வந்து அந்த லாங்குவேஜ் வந்து ரொம்ப எளிய மொழியில் வெளிப்படுத்துவார். என்னை ஒருவன் பாடச் சொன்னான், அவ்வளோதான். இதில் வந்து எல்லாருக்கும் புரியும், அவ்வளோதான். பெரிய சந்தம், உங்களுக்கு பெரிய மரபு கதை இதெல்லாம் தாண்டி எல்லாருக்கும் புரியும். ஒரு ராமராஜன் பாடல்கள்லாம் மிகப்பெரிய வெற்றி அடைந்தது காரணம் அந்த மொழி நடை எல்லோரும் பாடக்கூடிய, உச்சரிக்கக்கூடிய, புரியக்கூடிய வகையில் இருக்கும். ரசிக்கிறதுங்கிறது செகண்டரி. சில விஷயங்கள் ரசிப்போம், பல விஷயங்கள் புரியாது, இருந்தாலும் ரசிப்போம். ஆனால் நம்ம எளிதாக புரிந்தும் ரசிக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய வரிகள் அற்புதம். இப்போ ராமராஜன் பாட்டு இளையராஜா காம்பினேஷன்லாம் பாருங்களேன். அவங்க கேட்பான், சாமி என்னடா சாமி அப்படின்ட்டு, தாயின் காலில் விழுந்து நீ கும்பிட்டுட்டு போடாங்குவார். எங்கள் அம்மாவோட எனக்கு சாமி பெருசு இல்லடான்னு. புரியுதுங்களா? இந்த மாதிரியான வரிகள் வந்து இளையராஜாவினுடைய ஒரு வீரியத்தை அந்த தமிழ் மண்ணில் ரொம்ப நெருக்கமாக்குச்சு. அந்த வகையில் ரொம்ப முக்கியமான பாட்டுக்கு தான் தினம் தினம் அப்படிங்கிறது. வழி நெடுக, அந்த வழி நெடுக காட்டுமொழியினுடைய ஸ்லாங்கில் தான் இது இருக்குது. இருந்தாலுமே இது வந்து ஏதோ இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப தேவைங்க. இந்த இறைச்சல், இந்த ஒரு மாதிரி இதிலேருந்து எங்களுக்கு கொஞ்சம் விடுதலை தாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பாட்டை கேட்டோன்னே எல்லாரும் ஃபீல் பண்ணுறது அதான். ஏன்னா கொஞ்ச நாளாக நம்ம வேறு மாதிரி இறைச்சலுக்கு பழகிட்டோம். வேறு வழி இல்லை. ரஜினிகாந்த் படத்துக்கு அனிருத்து தான், கமலஹாசன் படத்துக்கு அனிருத்து தான், விஜய் படத்துக்கு அனிருத்து தான். அனிருத்து அனிருத்து அனிருத்து, பிரசாந்த், யாராக இருந்தாலும் இனி புதுசாக படம் எடுத்தீங்கன்னா நாங்கள் அனிருத்தை வச்சு எடுப்போங்கிறாங்க. அப்போ வேறு வழி இல்லாமல் நம்ம அந்த நடிகர்களுக்காக, கதைக்காக, ஸ்கிரிப்டுக்காக பார்க்க போய் அனிருத்து பாட்டே பழகிருச்சு. அனிருத்துலேயும் சில பாடல்கள் நல்ல மெலடிலாம் நல்லா தான் பண்ணுறாரு. இருந்தாலுமே ஒரு இரைச்சல் இருக்குது, ஒரு மாதிரி உங்களை வந்து அசைச்சு பார்க்குற தன்மை இருக்குது. இளையராஜா அப்படி கிடையாது. உங்களை அப்படியே உட்கார வச்சுருவார். ஆர்ப்பாட்டம் இல்லாமல் மனசை அப்படியே உட்கார வச்சுருவார். இது ரொம்ப காலமாக கேட்காம இருந்தது. ஒளியிலே தெரிவது அந்த பாட்டு, இந்த மாதிரியான ஒரு பேட்டர்னில் கொஞ்சம் காலமாக பாட்டு வராத மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அழகில் அந்த பாட்டு அற்புதமான பாட்டு. இது நெசமா நெசமில்லையா அப்படிங்கிறப்பெல்லாம் அந்த பாட்டுக்குள்ளே இறங்கிடும். அந்த வரி வரும்போதெல்லாம் அந்த சின்ன மனசுக்கு அப்படிங்கிறப்பெல்லாம் நான் குழந்தையாக மாறிடுவாங்க. அம்புட்டு பேரும் 10th 11th காலகட்டத்துக்கு போயிடுவாங்க. அந்த ஸ்கூல் படித்தப்போ எப்படி இருந்தோமோன்னு. அந்த மாதிரியான ஃபீலிங்கோட பாடல்கள் ரொம்ப காலமாக வரலை. அந்த கான்செப்ட் அமையலையா, கதை அமைப்பு அமையலையா, இளையராஜாவை அந்த தமிழ் சமூகம் அந்தளவுக்கு தமிழ் சினிமா அதுக்கப்புறம் சரியாக பயன்படுத்தலையா, இல்லை அவர் சரியாக வரலையா, எதுவும் நமக்கு தெரியல. ஆனால் வெற்றிமாறனுக்கு நம்ம சல்யூட் அடிக்கணும். இந்த விடுதலை முதல் பாகமும் சரி, 2ஆம் பாகமும் சரி, மீண்டும் அந்த இளையராஜா, அந்த காலகட்டம், அந்த இளமையான பருவம், அந்த வாலிப வயசு, அந்த நாஸ்டாலஜிக்கல், அந்த எஸ்தட்டிக்ஸ், அதுக்குள்ளே மீண்டும் நம்மை அழைத்து சென்றிருக்கிறார். அதுக்கு வெற்றிமாறனுக்கு நம்ம நன்றி சொல்லணும். இளையராஜா ரசித்து செஞ்சால் மட்டும்தான் செய்ய முடியும். அவரே விரும்பி இந்த கதைக்களம் இதெல்லாம் செஞ்சதுனால தான் கண்டிப்பாக கதையை உள்வாங்கி, கதைக்களத்தை உள்வாங்கி காதலுடன் அழகாக செஞ்சுருக்காரு. அது வந்து இந்த பாடலில் தெரிஞ்சிருக்கு. இந்த பாடலுடைய ஒவ்வொரு வரியும் ரசிங்க. அந்த வரி அமைக்கப்பட்ட விதம் பாருங்கள். அநேகமாக படத்தை பார்க்கக்கூடிய ஆர்வத்தை இந்த பாடல் ரொம்ப தூண்டுது. இந்த படத்தில் என்ன மாதிரி காட்சிகள் வரப்போகுது, இந்த வரிகளுக்கு என்ன மாதிரி காட்சி வரும் அப்படிலாம் யோசித்து பாருங்கள். படத்தில் பார்க்கும்போது ரொம்ப ஜாலியாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் உங்களுக்கு ரொம்ப ஆர்வத்தை தூண்டும் வகையில் இருக்கும். ஸோ இளையராஜா அவர்கள் மீண்டும் இளையராஜா அப்படிங்கிறப்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. வேறு மாதிரியான ஒரு காலகட்டம், அடுத்த ட்ரெண்டுங்கிற மாதிரி ஏதோ ஒரு காலகட்டத்துக்கு போன நேரத்தில் இல்லை என்றும் இளையராஜா, என்றும் காதல், என்றும் நேட்டிவிட்டி, என்றும் அந்த குரல் அப்படிங்கிற மாதிரி மீண்டும் நம்மளை அந்த உலகத்துக்கு அழைத்து சென்றிருக்கிறார் இளையராஜா. வெற்றிமாறனுக்கு நன்றி. இளையராஜா என்ற இசை பேரரசருக்கு நம்ம நன்றியை சொல்லணும். வேறு ஒன்றுமே இல்லை. அந்த பாடலை நீங்கள் திரும்ப திரும்ப கேளுங்க. எவ்வளோ மன அழுத்தம் இருந்தாலும் அதிலிருந்து நீங்கள் விடுபடுவீங்க.
இந்த உணர்வை நான் உணர்ந்த அந்த உணர்வை, அந்த அனுபவத்தை உங்களுக்கு பகிரணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இது போன்ற சினிமாவினுடைய பல்வேறு பரிணாமங்கள், பல்வேறு அரசியல், பேசப்பட வேண்டிய விஷயங்கள், உணரப்பட வேண்டிய தருணங்கள்னு எல்லாவற்றையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம ஜீவா சினிமா சேனலை தொடர்ந்து பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க. நன்றி.